1941 ஜூன் மாதம் ஹிட்லரின் படைகள் சோவியத் யூனியனுக்குள்ள புயல் போல புகுந்தன. அதற்கு பேரு ஆபரேஷன் பார்பரோசா. வரலாற்றில் மிகப்பெரிய ராணுவ தாக்குதல். ஹிட்லர் எதிர்பார்த்தது கிழக்குல இருந்து ஜப்பான் தாக்குவாங்கன்னு. ஆனால் ஜப்பான் அசையவே இல்லை. எல்லையில் ஆயிரக்கணக்கான படைகள் தயார் நிலையில் இருந்தும் தாக்கும் கட்டளை அவங்களுக்கு வரவே இல்லை. இது இரண்டாம் உலகப் போரில் மிகப்பெரிய புதிர்களில் ஒன்று. ஜப்பான் ஜெர்மனியோட நட்பு நாடு. சோவியத்துடன் ஏற்கனவே மோதிய நாடு. கம்யூனிசத்திற்கு எதிரான நாடு. அப்படி இருந்தும் ஹிட்லருக்கு மிகவும் தேவைப்பட்ட நேரத்தில் ஜப்பான் ஏன் பின்வாங்கியது? இந்த முடிவு தான் மாஸ்கோவை காப்பாற்றியது. ஹிட்லரின் தோல்வியை உறுதி செய்தது. பசிபிக் கடலில் புதிய போருக்கு வழி செய்தது. இதெல்லாம் முழுசாக தெரிஞ்சுக்க தொடர்ந்து பாருங்க. சில பேர் சொல்கிறாங்க ஜப்பான் போருக்கு வராத காரணம் அவங்களோட தோல்வி 2 வருஷத்துக்கு முன்னாடி எழுதியதாக சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1939 மங்கோலியா எல்லையில் கால்கின் கூல் என்ற இடத்துல ஜப்பானோட குவாண்டிங் இராணுவம் சோவியத்துடன் மோதியது. ஜப்பான் நினைச்சாங்க சில வாரங்கள் அந்த போர் முடிஞ்சிடும்னு. ஆனால் மங்கோலியா பக்கம் இருந்த ஜார்ஜி ஷுகோவ் என்ற இளம் தளபதி டேங்குகள், விமானப்படை, திட்டமிடல் எல்லாமே பயன்படுத்தி ஜப்பானிய படையை முற்றிலும் நசுக்கிவிட்டார். இந்த தோல்வி ஜப்பானின் மனதில் ஆழமாக பதிந்துருச்சு. அன்னைக்கே அவங்க ஒரு முடிவு எடுத்துட்டாங்க, சோவியத்துடன் நேரடியாக மோதுவது விலை உயர்ந்தது என்று. இந்த தோல்விக்கு பிறகு டோக்கியோவில் பெரிய விவாதம். ஒரு தரப்பு வடக்கில் தாக்கலான்னு சொல்லிட்டு அதற்கு பேர் போக்குஷின் ட்ரோன். மற்றொரு தரப்பு தெற்கு தாக்கலான்னு சொல்கிறாங்க, நான்ஷின் ட்ரோன். ஜப்பானுக்கு எண்ணெய், ரப்பர், தகரம் தேவை. அமெரிக்கா எண்ணெய் வழங்குதலை நிறுத்திட்டாங்க. ஜப்பானுக்கு ஒரே வழி தென்கிழக்கு ஆசியாவை தாக்குறது. இதனால் ஏப்ரல் 1941 ஜப்பான் சோவியத்துடன் நடுநிலை ஒப்பந்தம் ஒன்றை கையெழுத்திடுறாங்க. ஜூன் மாதம் 1941 ஹிட்லர் சோவியத் யூனியனை தாக்குறாரு. ஆனால் ஜப்பான் 2 மாதங்களுக்கு முன்பே நடுநிலை ஒப்பந்தம் ஒன்றை கையெழுத்திட்டிருக்காங்க. ஜெர்மனி அழுத்தம் கொடுக்குறாங்க, ஒப்பந்தத்தை மீறுங்கன்னு, கிழக்கில் இருந்து தாக்குங்கன்னு சொல்கிறாங்க. ஜப்பான் வெளியில் தாக்குறதுக்கு தயாராக இருப்பது போல காட்டிக்கொண்டாலும் ஆனால் உள்ளே நிபந்தனை என்னென்னா மாஸ்கோ வீழ்ந்தால் மட்டுமே தாக்குவோம் என்று. அதே நேரத்தில் ஸ்டாலினுக்கு ரிச்சர்ட் ஜோர்ஜ் என்ற உளவாளி தகவல் கொடுக்குறாரு ஜப்பான் தாக்கப் போவதில்லை என்று. இந்த உளவாளி கொடுத்த தகவலை வச்சு ஸ்டாலின் என்ன பண்ணுறாருன்னா சைபீரியாவில் இருந்த படைகளை மேற்கு முனைக்கு அனுப்புகிறாரு. படைகள் டிசம்பர் 1941 மாஸ்கோவின் வாசலில் ஜெர்மனியோட படைகளை பின்னுக்கு தள்ளுறாங்க. ஜப்பான் தாக்காத முடிவு, உளவாளி கொடுத்த உளவு எல்லாத்தையும் வைத்து மறைமுகமாக மாஸ்கோ வந்து காப்பாற்றப்பட்டது. ஜப்பான் ஒரு கட்டத்தில் முடிவு ஒன்று எடுக்கிறாங்க, வடக்கு தாக்குதல் சாத்தியமே இல்லைன்னு. அமெரிக்காவின் எண்ணெய் தடை ஜப்பானை மூச்சு திணற வைத்தது. ஜூலை 1941 ஜப்பான் இறுதி முடிவு எடுக்கிறாங்க, வடக்கு அல்ல தெற்குன்னு. இதன் விளைவு டிசம்பர் 7, 1941 பேர்ல் ஹார்பர். ஜப்பான் சோவியத்தை அல்ல அமெரிக்காவை தாக்கியது. இப்போ யோசிச்சு பாருங்க, ஜப்பான் சோவியத்தை தாக்கியிருந்தா மாஸ்கோ வீழ்ந்திருக்கலாம். ஆனால் ஒரு தோல்வி, ஒரு உளவாளி, ஒரு எண்ணெய் நெருக்கடி, இவை எல்லாமே சேர்ந்து வரலாற்றின் போக்கை மாற்றிவிட்டது. பெரிய போர்கள் அல்ல, சிறிய முடிவு தான் உலகின் திசையை மாற்றுகின்றன. இந்த கதை இங்கே முடியல. ரிச்சர்ட் ஜோர்ஜன் கடைசி தகவல் தொடர்பு என்னானது? அவர் கண்டுபிடிக்கப்பட்டாரா? அதே போன்று ஜூலை மாதம் 1941 ஜப்பான் எடுத்த இறுதி முடிவு அவங்களுக்கு சாதகமாக இருந்ததா? பேர்ல் ஹார்பரோட போர் யாருக்கு சாதகமாக அமைஞ்சது? யார் வெற்றி பெற்றாங்க? அந்த கதைகள் இன்னும் அதிர்ச்சியூட்டும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடித்திருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து வரலாற்றில் மறைக்கப்பட்ட உண்மைகளை தேடிக்கொண்டே இருங்க. நன்றி, வணக்கம்.